துரியோதனன் செய்த சூழ்ச்சி காரணத்தினால் நாடு நகரையெல்லாம் விட்டு காட்டிலே வாழ்ந்து வரும் பொழுது கூட நான் கவலைப்படவில்லை. இப்பொழுது என்னை தன்னந்தனியாக விட்டு சென்று விட்டீர்களே தம்பி, எனக்கு துணை என்று சொல்வதற்கு யாரடா இருக்கின்றார்கள்? அந்த வனவாசத்தில் மிருகங்கள் எல்லாம் நம்மை விரட்டும் பொழுது, அண்ணா அஞ்ச வேண்டாம், நான் இருக்கும் பொழுது ஏன் அஞ்சுகிறேன் என்று மிருகத்தோடு நீ போர் புரிந்தவன், அப்பேற்பட்ட வீரம் உண்டவள். சாய்ந்து கிடக்கின்றாய் தம்பி, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஆட சிங்கம் மூலி மானும் பங்கம் பாடு ஆட சிங்க மூலிகளும் பங்கம் பாடித்தேடும் அங்கே இந்த வனத்திலே உன்னை போட்டு செல்வமானால் ஆடா காக்கையும் ஏறட்டி பார்க்கிறே பார்த்தம் கூடா எப்பொழுது நான் வைகுந்தம் வருவது, எப்பொழுது உங்களை எல்லாம் பார்ப்பேன் என்று தெரியவில்லையே. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். அன்றொரு நாள் புருஷோத்தம் மிருகம் உன்னுடைய தம்பி வீமன் இறந்தால் எனக்கு பகுதி உடம்பு, உனக்கு பகுதி உடம்பு, இருவரும் சேர்ந்து அடக்கம் செய்வோம் என்று தெரிவித்துவிட்டு சென்றது. அந்த மிருகமாதாவை எதிர்பார்க்கிறேன். எதற்காக இந்த வனத்திலே அழுத வண்ணமாக இருக்கின்றீர்களே, என்ன காரணம்? அம்மா தாயே, எங்களுடைய நாடோ தூரி தேசம் அஸ்தாபுரம். பாண்டு மன்னருக்கும் குந்துமா தேவிக்கு பிறந்தவர்கள் நாங்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய ஐவருக்கும் நாயகியான துரோபதை நாங்கள் 6 பேரும் வந்து அஸ்தாபுரி நாட்டிலே சீரம் திருப்பமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் நாட்டிலே கலியன் பிறப்பதால் நீங்கள் உயிரோடு வைகுந்தம் வர வேண்டும் என்று மாயவர் சொல்லிவிட்டார். அன்னவர் சொல்படியாக வைகுந்தம் போகலாம் என்று வந்தோம். வரும் வழியில் ஒவ்வொருவராக இறந்து விட்டார்கள். என்னுடைய தம்பி வீமன் தான் எனக்கு துணையாக வந்தான். தாயே, அன்னவரும் இந்த வனத்தில் வந்து இறந்து விட்டான். அம்மா இறந்து விட்டான். எனக்கு துணை இல்லாமல் கத்தி கதறி கொண்டிருக்கின்றேன். நீ யார் அம்மா? கவலை வேண்டாம் தாயே, இந்த வனம் என்னுடைய வனம் என்று சொல்வார்கள். நானோ இந்த வனத்திலேயே வாழக்கூடிய புருஷோத்த மிருகம் என்று சொல்வார்கள். மிருகமாதாவே, அன்றொரு நாள் உன்னுடைய தம்பியான வீமனாகப்பட்டவன் அவருடைய பெரியதாயாரான காந்தாரிக்கு வயிற்று வலி என்ற காரணத்தினால் என்னுடைய பாலாகப்பட்டதை கறந்து குடித்தால் வயிற்று வலியாகப்பட்டது குணமாகிவிடும் என்று சொல்ல என்னிடத்திலே பால் கறக்க வந்தான். அப்பொழுது நானோ வேட்டைக்கு சென்று விட்டேன்.
எனக்கோ நாள் ஒன்றுக்கு ஒரு குட்டியாகப்பட்ட ஈண்டெடுப்பேன். அப்படி இருக்கே நான் குட்டிகளை ஈண்டெடுத்து விட்டு நான் வேட்டைக்கு செல்லும் பொழுது ஒரு மிருகமாகப்பட்டது என்னுடைய குட்டிகளை விழுங்கிக் கொண்டிருந்தது. அப்படி இருக்கே வந்து பார்க்கின்ற ஒரு தருணத்தில் என்னுடைய குட்டிகள் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் வேளையில் உன்னுடைய தம்பி வீமனாகப்பட்டவன் என்னிடத்திலே பால் கறக்க வரும்பொழுது நானோ அன்று என்றைக்கும் போல குட்டிகளை ஈன்றுவிட்டு விருந்துக்காக வேட்டைக்காக வனத்திற்கு சென்று விட்டேன். வந்து பார்க்கின்ற பொழுது வழக்கத்திற்கு மாறாக என்னுடைய குட்டிகள் அனைத்தும் இருந்தது. அருகிலே வீமனாகப்பட்டவன் இருந்தான். அப்பொழுது இன்னவன் தான் நம்முடைய குட்டிகளை அனுதினமும் உண்கின்றவன் என்று சொல்லி நினைத்து அன்னவனிடத்திலே பாய்ந்தேன். அந்த தருவாயிலே என்னுடைய குட்டிகளாகப்பட்டவைகள் வந்து என்னை தடுத்து, தாயே, என்னுடைய உயிராகப்பட்டதை காப்பாற்றியவன் என்னவனே, ஆகவே அவனை கொல்ல வேண்டாம் தாயே என்று சொன்னது. அப்படியா? அப்படி என்றால் இன்னவன் எதற்காக நம்முடைய வனத்திற்கு வந்தான் என்று கேட்ட தருவாயில் அவன் எடுத்து சொன்னான், என்னுடைய பெரிய தாயாருக்கு வயிற்று வலி தீராத வயிற்று வலி காரணத்தினால் உன்னிடத்திலே பால் கறந்து சென்றால் பாலாகப்பட்டதை அருந்தினால் எனக்கோ வயிற்று வலி குணமாகும் என்று சொன்னான். அப்படி என்றால் நானோ ஓங்கி ஒரு கொட்டாவை விடுவேன். அந்த கொட்டாவை விடுவதற்குள் என்னுடைய பாலாகப்பட்டதை கறந்து விட்டு என்னுடைய வனத்தை விட்டு சென்று விட வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன், சம்மதமா என்று கேட்க அந்த தருணத்திலே அன்னவனோ எனக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பாலாகப்பட்டதை கறந்து விட்டு எடுத்தான் ஓட்டம். நானோ அன்னவனை பின்தொடர்ந்தேன். அப்பொழுது உன்னுடைய எல்லையில் ஒரு காலம் என்னுடைய எல்லையில் ஒரு காலம் வைத்திருந்தான். அன்னவனை பிடித்து விட்டேன். அப்பொழுது நீதிமானான நீ வந்து என்னிடத்திலே என்னமா உங்களுக்கு தகராறு என்று கேட்டார். நடந்த விவரத்தை எடுத்து சொல்ல. அப்படியா? அப்படி என்றால் அன்னவன் இட்ட அந்த வாக்குறுதியின் பிரகாரம் ஒரு கால் உன்னுடைய எல்லையிலும் மறுகால் என்னுடைய எல்லையிலும் வைத்த காரணத்தினால் இரண்டாக பிறந்து ஆளுக்கு சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம் என்று நீதிமானாகப்பட்ட நீ சொன்னாய். அப்பொழுது வேண்டாம் அம்மா, இன்னவன் இறக்கின்ற தருவாயில் இன்னவனுக்கு ஏமச் சடங்காகப்பட்டதை நான் செய்து கொள்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்பொழுது இன்னவன் இறந்து விட்டான். ஆகவே இன்னவனின் இறுதி காரியத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ கலங்காமல் வைகுந்தம் சென்று வருவாய். ஆகட்டும் தாயே, அப்படி ஆகட்டும். அடக்கம் செய்தேனே விமனையும் அடக்கம் செய்தேனே, அடக்கம் செய்தேனே விமனையும் அடக்கம் செய்தேனே, அதனால் பாங்கு புருஷம் மிருகம் மாதே ஆதி புருஷம் மிருகம் மாதே நாகவல்லியார் இருகரையும் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த நாகவல்லியாத்தை கடந்து நான் செல்ல வேண்டும். இதோ புறப்படுகிறேன், இதோ சொல்லுகிறேன்.